வணக்கம். சுவாமி ஸ்வித்பாவானந்தருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு வலிவு அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வலிவுன்னா வெறும் உடம்புல இருக்கிற பலம் மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாவே அலசலாம். இந்த வரிய பாருங்களேன், எவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த வரி. ஒரு காட்டுல யானை எவ்ளோ பெரிய உருவம். ஆனா அந்த யானைக்கே சிங்கத்தோட பலம் என்னன்னு தெரியுது, அத மதிக்கவும் செய்யுது. உண்மையான வலிவுக்கு நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க தேவையில்ல. அது இயற்கையாவே உணரப்படும், மதிக்கப்படும். அது ஒரு தனி சக்தி. இப்போ அந்த விலங்குகளோட உலகத்திலிருந்து நம்ம ஆன்மீக பார்வைக்கு வருவோம். நான் வலிவை அறியும்போதுதான் உன்னை அறிகிறேன். இங்கே உன்னை அப்படிங்கிறது இறைவனை குறிக்குது. அதாவது நமக்குள்ள இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உண்மையான வலிமை என்னன்னு நம்ம உணரும்போதுதான் அந்த பிரபஞ்சத்தோட சக்திய, அந்த இறைவனை நாம உணர முடியும்னு சொல்றாங்க. அப்போ இந்த வலிவுங்கிறது சும்மா உடம்புல இருக்கிறது மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. அது தெய்வீகத்தை நோக்கிய நம்ம பயணத்தோட முதல் படி. அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். பாருங்க, இந்த தத்துவத்தின்படி வலிவுங்கிறது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணானா விட்டுடலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது வாழ்க்கையோட ஜீவாதாரம். உயிர் வாழ்றதுக்கே அதுதான் அடிப்படை ஆதாரம். இந்த ஆதாரம் இல்லாம நம்மளோட ஆன்மீக பயணம் முழுமையே அடையாது. சரி, வலிவுக்கு நேர் எதிரில என்ன இருக்கு? தளர்ச்சி. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில ரெண்டு வேற வேற பாதைகள் மாதிரி. வாங்க அந்த ரெண்டு பாதைகளும் நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு பாதைகளோட முடிவு என்னன்னு பாருங்க. ஒரு பக்கம் வலிவு, அது நம்மள மேன்மைக்கும் ஒரு தெய்வீகமான வாழ்க்கைக்கும் கூட்டிட்டு போகுது. ஆனா இன்னொரு பக்கம் தளர்ச்சி, அது நம்மள கீழ்மையான விஷயங்கள், பாவம், ஏன் நோய் நொடிக்கு கூட வழிவகுக்குது. ஆனா ஒரு நிமிஷம், தளர்ச்சி எப்படி நோயாவும் பாவமாவும் மாறும்? அதுதான் அடுத்து நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த தளர்ச்சியோட விளைவு நம்ம உடம்புல தான் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு எப்போ பலவீனமாகுதோ அப்போ நோய்களுக்கெல்லாம் நாமளே கதவை திறந்து விடுற மாதிரி தான். இது நம்ம எல்லாருக்குமே அனுபவத்துல தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லையா? உடல் வலிவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. சரி, உடம்ப விட இன்னும் ஆழமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். உடல் தளர்ச்சியை விட மன தளர்ச்சி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நம்ம மனசு எப்போ பலவீனமாகுதோ அப்போ நம்ம தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பாவமான செயல்களை ஈடுபடுறதுக்கும் அது வழிவகுக்குதுன்னு இந்த சிந்தனை சொல்லுது. பாத்தீங்கன்னா, மன உறுதி இல்லாததுதான் பல தவறுகளுக்கு மூல காரணமா இருக்கு. இப்போ நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உடல் வலிவு, மன வலிவுன்னு பேசிட்டோம். ஆனா உண்மையான வலிவுக்கு மூலம் எது? அதோட ஆதாரம் எங்க இருக்கு? இத ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆணித்தரமான ஒரு வரி. வலிவு படைத்தவன் மட்டுமே வாழ்வதற்கு தகுதியானவன். இது என்ன வெறும் உடல் பலத்தை பத்தி மட்டும்தான் பேசுதா, இல்ல இதை விட ஆழமான வேறேதோ ஒரு வலிமையை குறிப்பிடுதா? அப்படியானா நாம எல்லாரும் அடைய வேண்டிய அந்த உச்சகட்ட வலிவு எது? அது உடம்புலயா இருக்கு, பணத்திலயா இருக்கு, இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்னு இருக்கு? அதுக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல, நம்ம திருக்குறள்லயே இருக்கு. இதோ திருவள்ளுவர் சொல்ற அற்புதமான பதில். வினைத்திட்பம் என்பதொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு செயலோட உண்மையான பலம் அதை செய்யறவரோட மன உறுதியில தான் இருக்கு. மத்த விஷயங்கள்லாம், அதாவது உடல் பலமோ மத்த வசதிகளோ, அதெல்லாம் ரெண்டாவது தான். அப்போ மனத்திட்பம், அதாவது மன உறுதி தான் எல்லா வலிவுக்கும் அடிப்படை. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து. சரி, இவ்ளோ ஆழமான விஷயங்களை பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மள பத்தி நாமளே கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். இந்த தத்துவம் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுடைய உண்மையான, யாராலும் அசைக்க முடியாத வலிவு எதுல இருக்கு? அது உங்க உடம்புலையா, இல்ல உங்க மன உறுதியிலையா? மனசுதான் மூலப்பலம்னா உங்க மன வலிமையை நீங்க எப்படி வளர்த்துக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.